அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்இ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனிங் சுடிதார் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இதுக்கு முந்தின வீடியோகளில் வந்து பார்த்துருந்தோம். அதோட நெக்கும் சைடு ஓப்பனும் வந்து தையல் போடாமல் ஹெம்மிங் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன். இப்போ அதை எப்படி ஃபினிஷ் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு கை எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ் அந்த லைனிங் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்கு வந்து க்ளோஸ் பண்ணலாம். இப்போ நெக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பேக் நெக்குக்கான அளவு. இப்போ கேன்வாஸில் வந்து நான் அளவு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கேன்வாஸோட அளவு என்னென்ன அளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2.25 இன்ச்சுக்கு கழுத்தோட அகலம் வந்து வச்சுருக்கேன். 1 இன்ச்சு வந்து கேன்வாஸோட நெக்குக்காக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 1 இன்ச்சு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்காகவும் நெக்கோட அகலம் 2.25 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். இதோட உயரம் வந்து நம்ம பேக் நெக் வந்து 6 இன்ச்சு அப்படிங்கிறப்ப நம்ம 6.5 இன்ச் வந்து எடுக்கணும். இப்போ பேக்கில் வந்து நான் ரெடி அளவு 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மேலே வந்து 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டு போயிடும். அப்போது நம்ம கட் பண்ணது வந்து ரெடி அளவு 6 இன்ச்சுக்கு வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். நெக்கோட அகலம் 2.25 இன்ச் வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு வெளியில் அந்த 1 இன்ச்சில் வந்து நான் நெக்கோட அகலத்துக்கு அப்படியே வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து நமக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ இதை வந்து நம்ம லைனிங்கில் அப்படியே அயன் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறதுனாலும் க்ளோஸ் பண்ணலாம். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நான் அப்படி தான் வந்து காமிச்சிருந்தேன். இல்லை என்னால் அயன் பண்ண முடியாது, அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியும் வந்து தைக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் வந்து லைனிங்கையும் கேன்வாஸையும் சேர்த்து இந்த மாதிரி அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். அது கரெக்டாக வச்சு எனக்கு அயன் பண்ண வரலைங்கிறவங்க இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டுமே வந்து ஃபினிஷிங் நீட்டாக தான் இருக்கும். இப்போ சென்டரில் வந்து நழுவாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஜாயிண்ட் வந்து போட்டோம் இல்லைங்களா? இப்போது இந்த வெளியில் வந்து நம்ம 1 இன்ச்சில் வந்து நம்ம கேன்வாஸ் வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த இதில் வந்து நழுவாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ நடுவில் நம்ம கட் பண்ணியிருந்த பீஸை விட்டுட்டு நம்ம நெக்குக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த 1 இன்ச் அதை மட்டும் சுற்றி வந்து நான் தையல் போட்டு வச்சுக்கிறேன். அதாவது லைனிங் கூட அப்படியே அட்டாச் பண்ணி தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ உள்பகுதியில் வந்து தையல் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதே மாதிரி வெளிப்பகுதியிலையும் அப்படியே அட்டாச் பண்ணி ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நடுவில் இருக்கிறது நமக்கு தேவைப்படாது. இப்போ இந்த நடுவில் வச்சுருக்கிறது ஏன் அப்படியே வச்சுட்டு நம்ம தையல் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம எடுத்துட்டோன்னு சொன்னால் அந்த கேன்வாஸ் வந்து கொஞ்சம் சைடில் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா உள்புறமாக வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த நெக்கோட அகலம் வந்து கூடவோ குறையவோ செய்யாமல் அளவுகள் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேன்வாஸில் 2 சைடுமே நம்ம தையல் போட்டுட்டோம். அதை சுற்றி ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு நான் வந்து கிளாத் வந்து கட் பண்ணிட்டேன். அது மாதிரி மேல் பகுதியில் நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து தேவையில்லை, அதனால் அதை வந்து கரெக்டான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் வந்து 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா? அந்த அதை அப்படியே கேன்வாஸ் மேலே மடித்து வச்சு எஜ்ஜிலேயே வந்து நம்ம ஒரு தையல் வந்து போடணும். இப்படி போட்டுட்டோன்னு சொன்னோன்னா நமக்கு வெளிப்பகுதியில் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்து வந்துடும். கேன்வாஸை விட 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணதை மடித்து வச்சு நம்ம எஜ்ஜிலேயே வந்து தையல் வந்து போடுறோம். இந்த மாதிரி போடும்போதெல்லாம் அந்த எஜ்ஜு தையல் வந்து கரெக்டாக போடணும். அந்த எஜ்ஜு தையல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து போடுங்க. இப்போ நம்ம வந்து தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ரைட் சைடில் வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்து இருக்குது. இப்போ இதில் உள்பகுதியில் இருக்க கேன்வாஸ் நமக்கு தேவைப்படாது, அதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஓரமாக இருக்கிற அந்த 1 இன்ச் தான் நமக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தேவை. இப்போ நான் பேக் சைடு உள்ள லைனிங் கிளாத்தும் மேல் கிளாத்தும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம சென்டரில் நாச் வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி கேன்வாஸையும் இந்த மாதிரி 2ஆக மடித்து சென்டரில் வந்து ஒரு நாச் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நாச்சோட நாச்சு சேர்த்து வந்து வைக்கணும். இப்படி வைக்கும்போது நல்ல பக்கமும் சேர்த்து வந்து வைங்க. அப்போ தான் நம்ம திருப்பும்போது கரெக்டாக வந்து இருக்கும். பேக் சைடில் வந்து லைனிங் இருக்குது, ஃப்ரண்ட் சைடில் வந்து மெயின் கிளாத் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ இதே மாதிரி சென்டரில்
கிளாத் வந்து நழுவாமல் இருக்கணுங்கிறதுக்காக கரெக்டாக லைனிங் கிளாத்து, மேல் கிளாத்து, கேன்வாஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சு சென்டரில் ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க நழுவாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸில் தையல் போடாமல் லைனிங்லேயும் போடாமல் அந்த கேன்வாஸை ஒட்டின மாதிரி கீழேயே வந்து தையல் வந்து போட்டுட்டு வரணும். நம்ம கேன்வாஸ் மேலே தையல் பட்டுடுச்சுன்னு சொன்னால் நமக்கு திருப்புறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் கேன்வாஸை ஒட்டின மாதிரியே கீழே வந்து நம்ம போடணும். கேன்வாஸ் வந்து நழுவாமல் இருக்கிறதுக்காக தான் ஏற்கனவே நம்ம வந்து தையல் போட்டுட்டோம். இப்போ கேன்வாஸ் மேலே தையல் போடாமல் கேன்வாஸோட எட்ஜ் பகுதியிலேயே கீழே லைனிங்லேயே வந்து தையல் வந்து போடணும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வேஸ்ட்டான கிளாத்து, வேஸ்ட்டான கேன்வாஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இப்போ இதில் சுற்றி வந்து நம்ம தையலுக்கு உள்பகுதியில் 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு சிசர் நாச் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். தையல் போட்டதுக்கு 1/4 இன்ச் உள்ளே விட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கேன்வாஸை உள்புறமாக மடித்து விட்டு நல்லா நகத்தை வச்சு நல்லா கீறி விட்டுடுங்க. இப்படி கீறி விட்டுட்டு இந்த மாதிரி உள்பகுதியில் திருப்பி விட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ பாருங்கள் உள்ளே வந்து போயிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா இழுத்து வச்சு, அதாவது சுருக்கம் இல்லாமல் அந்த லைனிங் கிளாத் வெளியில் தெரியாமல் எடுத்து வச்சு தையல் வந்து நான் போடுறேன். இந்த தையல் வந்து நான் பெரிய தையல் வச்சு போடுறேன். அதாவது தையலோட அளவு 4ல் வச்சு நான் வந்து போடுறேன். இது வந்து அப்படியே ரஃப் தையல் தான், அதனால் பெரிய தையல் வச்சு போட்டுடலாம். நம்ம இதை ஹெம் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த தையல் பிரித்து விடுற மாதிரி இருக்கும். பிரித்து விடுறதுக்காக நம்ம பெரிய தையல் வச்சு போட்டால் போதும். நம்ம சின்ன தையல் வச்சு போட்டோன்னா பிரிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கேன்வாஸோட எண்டிலேயே வந்து நம்ம தையல் போட்டுட்டு நம்ம வந்து இந்த தையல் வந்து பிரிச்சுக்கலாம். இப்போது நம்ம லைனிங் கிளாத்தையும் மேல் கிளாத்தையும் வச்சு அட்டாச் பண்ணணும். உங்களுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லைனிங் கிளாத்தையும் மேல் கிளாத்தையும் வச்சு ரஃபாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து நெக் வந்து க்ளோஸ் பண்ணலாம். இப்போது லைனிங் கிளாத்தில் வந்து கீழ்ப்பகுதி பாட்டம் வந்து நம்ம மடித்து வந்து தைச்சிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கலாம். இப்போது நம்ம வந்து மேல் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைனிங் கிளாத்தும் மேல் கிளாத் ரெண்டுமே வந்து ஒரே அளவில் தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி ஒரே அளவு கட் பண்ணும்போது இப்படி நம்ம அட்டாச் பண்ணும்போது நம்ம 2 கிளாத்தோட எண்டை வந்து கரெக்டாக எடுத்து வச்சு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு நீட்டாக வந்து இருக்கும். இதே இது நம்ம லைனிங் கிளாத்தை விட மேல் கிளாத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிட்டோம், எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது முன்ன பின்ன வரும். அப்போது லைனிங்கை விட வந்து மேல் கிளாத் வந்து சுருக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா லூஸ் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ ப்ளவுஸில் வந்து நம்ம 1/4 இன்ச் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறதுலையோ இல்லை அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணிவிடுவோம். இப்போ சுடிதாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் லென்த் வைஸாக இருக்கும். அதனால் ரொம்ப அகலமாக இருக்கும்போது நம்மளால் கரெக்டாக வந்து அட்டாச் பண்ண முடியாது. அதனால் சுடிதாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைனிங் கிளாத் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வெட்டும்போது கரெக்டாக வெட்டிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அந்த எட்ஜை மட்டும் அப்படியே எடுத்து வச்சு நீட்டாக வந்து அப்ளை பண்ணிடலாம். பட் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது எக்ஸ்ட்ரா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷமாக அட்டாச் வந்து பண்ணிடுவோம். அப்புறம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து லைனிங்கை விட அதிகமான கிளாத் வெளியில் இருக்கும், ஒரு சைடு வந்து லைனிங் அளவுக்கு பத்தாத அளவுக்கு உள்ளே வர்றதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரியே ஃப்ரண்ட்டு நெக்கும் நான் ரவுண்ட் நெக்கு தான் வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டும் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நெக் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் ஷோல்டர் ஜாயின் பண்ணி கையெல்லாம் ஜாயின் பண்ணி நான் சைடு எல்லாமே தைச்சிட்டு உங்களுக்கு ஓப்பன் மட்டும் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நெக் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நான் இந்த மாதிரி ஓப்பன் வச்சு நான் வந்து நெக் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பேண்ட்டு கிளாத் வந்து பேட்சுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கை ஜாயின் பண்ணி சைடும் வந்து தைச்சிருக்கேன். 3 தையல் போட்டு 2 பக்கம் முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம எந்த லைன் வரைஞ்சோமோ அதே லைனுக்கு
தையல் எல்லாமே போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ சைடு ஓப்பன் மட்டும் நம்ம தைக்க வேண்டியது இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து ஃபுல் வீடியோ போட்டோன்னு சொன்னால் ரொம்ப லென்த்தாக வரும். அது பார்க்குறவங்களுக்குமே வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் வந்து நெக்கோட ஃபினிஷிங்கும் சைடு ஓப்பனோட ஃபினிஷிங் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் சைடு ஓப்பன் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது காட்டன் மெட்டீரியல் அப்படின்னா உங்களுக்கு சைடு ஓப்பன் வந்து ஹெம் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம அப்படியே எடுத்து வச்சு மடித்து வச்சு லைட்டாக அயன் பண்ணி விட்டோம்னா அப்படியே நின்றுக்கும். நம்ம அது மேலே அப்படியே ஹெம் பண்ணி விட்டுடலாம். ஆனால் சிந்தட்டிக்ங்கிறப்ப நமக்கு அப்படி அயன் பண்ணி விட்டோம்னா சரியாக வந்து நிற்காது, ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது. அதனால் இதில் வந்து நம்ம இப்போ எப்படி நெக்குக்கு வந்து ரஃபாக ஒரு தையல் வந்து போட்டு விட்ருக்கோமோ அதே மாதிரி சைடு ஓப்பனுக்கும் நான் வந்து ரஃபாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹெம் பண்ணிவிட்டு நம்ம போட்ட தையலை வந்து நம்ம பிரித்து விட்டுடலாம். இப்போ நம்ம சைடில் வந்து ஓப்பன் தைக்கிறதுக்கு நம்ம 1 இன்ச் வந்து கேப் விட்டுருந்தோம். அந்த 1 இன்ச்சை வந்து இது மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து தைக்கணும். கரெக்டாக கீழே இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பக்கமுமே மடிக்கிறது வந்து ஒரே சைஸுக்கு வந்து மடிக்கணும். ஒரு இடத்துல அகலமாகவும் ஒரு இடத்துல அகலம் கம்மியாகவும் வந்து நம்ம மடிச்சிடக்கூடாது. அப்படி மடிக்கும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஃபஸ்ட்டு அந்த ஊசியோட நீடில் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 4 இன்ச்சு தள்ளி நம்ம மடித்து வந்து வச்சுக்கலாம். மடித்து வச்சுட்டு அப்படியே நம்ம உள்ளே தள்ளிகிட்டே வந்தோன்னா சரியாக வந்து நமக்கு இருக்கும். இந்த மாதிரி மடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு நீட்டாக வந்து வரும். இப்போது நம்ம ஒரு சைடு மேலே ஓப்பன் கிட்ட வந்தாச்சு. இப்போது ஊசியை வந்து கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திட்டு சைடு ஓப்பன் கிட்ட இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து கீறி விட்டுடலாம். கீழ் பகுதியிலையும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தையல் இருக்கும். அந்த தையல்கிட்ட எந்த கிளாத்தும் வந்து உள்ளே சிக்காமல் சுருக்கடிக்காமல் நல்லா 2 சைடும் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம தையல் வந்து போடணும். இப்போ நம்ம மடித்து வச்சு எஜ்ஜிலேயே வந்து தையல் போடுறோம். அந்த தையலை ஓப்பனை விட மேலே 1/2 இன்ச்சில் வந்து நிறுத்திட்டு இப்போ அப்படியே ஊசியை வந்து உள்ளே நிறுத்திட்டு இந்த மாதிரி சைடில் வந்து திருப்புங்க. இப்போ ஓப்பனை விட 1/2 இன்ச் மேலே வச்சு இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வந்து கரெக்டாக வந்து எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்கிறதையும் இந்த மாதிரி டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போடும்போது நமக்கு பா மாதிரி அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். எந்த சுருக்கமும் வந்து இருக்காது. இப்போ அதே மாதிரியே அதே லைன்லேயே வந்து மடிச்சுட்டு கீழே வரையும் கொண்டு வந்துடலாம். அப்படியே லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துடலாம். லாஸ்ட்டில் எண்டுக்கு முன்னாடியே வந்து ஊசியை உள்ளே நிறுத்திட்டு இப்போ கீழ்ப்பகுதியிலே வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுறணும். மடித்து விட்டுட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு முன்னாடியே வந்து நிறுத்திடலாம். நிறுத்திட்டு கீழ்ப்பகுதியில் நம்ம வந்து மடித்து தைக்கணும் இல்லைங்களா, அந்த மடித்து அப்படியே உள்ளே வந்து தைச்சிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் ஊசியிலேருந்து வெளியில் எடுத்து நம்ம மடித்து தைக்கணுங்கிறது இல்லை. கரெக்டாக கார்னர் பகுதி வரும்போது ஒரு 2 இன்ச்சில் நிறுத்திட்டு நம்ம மடித்து வந்து அதை அப்படியே கண்டினியூ வந்து பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் வெளியில் எடுத்து மடித்து தைக்க வேண்டியது இல்லை. இப்போ இதில் வந்து கீழே வந்து நம்ம 1/2 இன்ச்சு தான் வந்து மடித்து தைக்கிறதுக்காக வந்து விட்டுருந்தோம் கரைப்பகுதி அப்படிங்கிறதுனால. அதனால் இது வந்து நான் டபுளாக ஃபோல்டு பண்ணாமல் ஒரே தடவை அப்படியே மடித்து தைச்சிட்றேன். அந்த கரைப்பகுதி இருக்குது இல்லைங்களா எண்டில், அதை மட்டும் மடித்து விட்டு நம்ம வந்து தைக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்து நிறுத்திட்டு இப்போ சைடில் வந்து நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணணும். கீழே மட்டும்தான் வந்து ஒரு தடவை மடிக்கணும், சைடில் வந்து 2 தடவை மடிக்கணும். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு தைச்சிடலாம். இப்போ ஊசி உள்ளே நிறுத்திட்டு நம்ம அப்படியே வந்து திருப்பிக்கலாம். அதே மாதிரியே நம்ம தைச்சிக்கலாம். சேம் அதே தான். இப்போ ஃபஸ்ட்டாக ஆப்போசிட் சைடு எப்படி நம்ம மடித்து தைச்சி ஓப்பன் வந்து தைச்சோமோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் மேலே வரையும் தைச்சிட்டு மேலே வந்து அந்த கரெக்டாக பா வர மாதிரி
நம்ம வந்து தச்சு விடணும். நான் உங்களுக்கு பொறுமையாக தான் காமிக்கிறேன். ஏதாவது தெரியலை இல்லை ஏதாவது புரியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட வந்து கேட்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து ஓப்பன் வந்து தைச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது பக்கமும் நம்ம வந்து தைச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த பக்கமும் இதே மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டு அந்த பா வந்து நீங்கள் தைங்க. இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மேலே வந்து நல்லா கீறி விட்டுட்டு 2 சைடும் இந்த மாதிரி ஃபோல்டு வந்து பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் வந்து ஃபோல்டு பண்ணிட்டுருக்கோம். இப்போ ரெண்டாவது பக்கமும் வந்து ஃபோல்டு பண்ணி நல்லா வந்து நகம் நல்லா வச்சுருக்கீங்கன்னா நல்லா கீறி விட்டிங்கனாலே நின்றுக்கும். இப்போது ஓப்பனை விட 1/2 இன்ச்சு மேலே தள்ளி நிப்பாட்டிட்டு நம்ம அப்படியே வந்து திருப்பிக்கலாம். நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோ நல்லா கவனமாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இப்போ நம்ம ஃபுல்லாக இதே மாதிரியே வந்து தச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து ஒரு தடவை மட்டும் மடித்து விட்டு அப்படியே வந்து நம்ம ஃபினிஷ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்து ஆரம்பித்தோமோ அதே இடத்துலையே வந்து நம்ம முடிச்சிருவோம். இப்போ நம்ம எந்த இடத்துலையும் கிளாத்தை வந்து வெளியே எடுக்கலை. ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து அப்படியே கண்டினியூஸாக தைச்சிட்டே வந்து எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்து நம்ம முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சைடு ஓப்பன் வந்து தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எஜ்ஜிலேயே வந்து ஹெம் பண்ணி விட்டுட்டு நம்ம போட்ட ரஃப் தையலை வந்து நம்ம பிரித்து வந்து விட்டுடலாம். இப்படி தைக்கும்போது நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்காக இப்படி தான் தைக்கணுமாங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் அப்படி ஹெம் பண்ணுற மாதிரி இருந்தால் ரஃப் தையல் போடலாம். இல்லைன்னா உள்ளே ஒரு தையல் வெளியே ஒரு தையல் டபுள் தையல் போட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இதில் சைடில் வந்து சிசர் நாச் வந்து போடணும். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து கிராஸாக லைன் வந்து போட்டுருங்க. அந்த 3 தையல் வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வெளியில் 1/2 இன்ச்சு விட்டு மீதம் இருக்க துணியில் இந்த மாதிரி நீங்கள் வந்து சிசர் கட் வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி சிசர் கட் போட்டுட்டு நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு அந்த சைடு வந்து அந்த சேஃப் ஸ்ட்ரெச்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நம்ம அந்த இடம் கட் பண்ணாமல் அப்படியே திருகணும்னு சொன்னோன்னா அந்த இடத்துல சுருக்கமாக வந்து இருக்கும். சரியாக வந்து ஃபினிஷிங் வந்து வராது. இப்போ அந்த வேஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி நம்ம கட் வந்து போடணும். அப்போ தான் வேர் பண்ணும்போது நமக்கு அது நீட்டாக வந்து இருக்கும். இப்போ 2 சைடுமே இதே மாதிரி நம்ம கட் வந்து போட்டோம். இப்போ பாருங்கள், இதை திருப்பி வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சைடில் வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் நமக்கு அந்த சேஃப் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உள்ளே கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி கிடைக்கும். இல்லைன்னா சுருக்கமாக தான் வந்து இருக்கும். நெக்கு வந்து நான் பேண்ட்டோட கிளாத்தில் சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ 2 சைடுமே நம்ம ஃபினிஷ் பண்ணி தைச்சிட்டோம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த டாப்போட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதில் வந்து நம்ம ஹெம் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வேலை. நம்ம ஹெம் பண்ணி விட்டோம்னா முடிஞ்சிடும். அதே மாதிரி நெக் வந்து இது மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஓப்பன் வச்சு தைச்சிருக்கேன். இதில் மேலே எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் மட்டும் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஓப்பன் வேண்டாம் அப்படின்னம்னா நம்ம அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். பட் போட் நெக்குக்கெல்லாம் இந்த மாதிரி நெக் வந்து வச்சோம்னா இன்னும் அழகாக வந்து இருக்கும் ஓப்பன் வச்சு தைக்கும்போது. பட் இது வந்து நார்மல் நெக்குங்கிறப்ப ஓப்பன் தேவையில்லை. நான் வந்து ஹூக் வந்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் நான் வந்து ஹெம் எல்லாமே பண்ணி விட்டுட்டேன். ஹெம் பண்ணி விட்டுட்டு தையல் எல்லாமே நான் வந்து பிரித்து வந்து விட்டுருக்கேன். பார்க்கும்போதே வந்து அழகாக இருக்குது. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய MMA டெய்லர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்தினீங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் தவறாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.